பெண்கள் வந்து பொதுவாக பொதுவாக ஆண்கள மாரி டப்புன்னு செலவு பண்ண மாட்டோம். அவங்க சேர்த்து வைக்கிற பழக்கம் நெறைய இருக்கு. இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் வேற. அதாவது இன்னைக்கு இருக்கிறன்னா, அவங்க நெறைய ஏர்ன் பண்ண தொடங்கிட்டாங்க. அந்த காலத்துல ஒரு 50 வருஷம் முன்னாடி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, பெண் அப்படிங்கிறவங்க வந்து இன்னொருத்தர சார்ந்து தான் இருந்தாங்க. முதல்ல அப்பா, அடுத்தது கணவர், அடுத்தது பசங்க, அதுக்கப்புறம் பேர குழந்தைங்க. இப்படிதான் அவங்க வாழ்க்கை போச்சு. யாரையாவது கை நீட்டி பணத்துக்காக எதிர்பார்த்து நிக்கக்கூடிய ஏழ்மை நிலை தான் ஒவ்வொரு பெண்கிட்டயும் இருந்தது. நான் சொல்றது 90% ஆஃப் த விமன். அப்படிதான் இருந்தது. காசு தரமாட்டாங்களா? எனக்கு செலவுக்குன்னு ஒண்ணு வேணும்ல. உனக்கு வேணுங்கிறதெல்லாம் நான் தான் கொண்டு வர்றேன்ல. உனக்கு என்ன தனியா ஒரு செலவு வந்துருச்சு அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க? வீட்டு சாமானம் வாங்குறதுக்காக வாங்கி ரூ. 100 குடுத்தாங்கன்னா, ரூ. 90 செலவு பண்ணிட்டு ரூ. 10 கடுகு டப்பாக்குள்ளயும், ஜீரக டப்பாக்குள்ளயும் போட்டு போட்டு சேர்த்து வைப்பாங்க. அது வந்து சிறுவாடுன்னு சொல்லுவாங்க. நெறைய அந்த மாரி பணத்த சேர்த்து வச்சு, அவங்களுக்கு ஒரு தேவை அப்படின்னா, யாரையும் கேட்காம இருக்கணும். அதாவது பெண்ணுக்கு சுதந்திரம் எப்ப கிடைக்குது அப்படின்னா, இன்னொருவரை எதிர்பாராமல் தன்னுடைய சுய தேவைகளுக்காக, உணவுக்காக, உடைக்காக, உறைவிடத்திற்காக இன்னொருவரை எதிர்பார்த்து கையேந்தாமல் அவங்க சுயமாக சம்பாதிக்கும் போது மட்டும்தான் பெண்ணுக்கு முழுமையான சுதந்திரம் கிடைக்கிறது. இதுதான் உண்மை. இந்த சுதந்திரத்தை மிஸ்யூஸ் பண்ணாம இருக்கணும். நான் சம்பாதிக்கிறேன், நான் என்ன வேணா பண்ணுவேன், ஏன் இஷ்டம் அப்படின்னு போகக்கூடாது. இன்னொன்னு, நம்ம கொண்டு வர்ற இந்த பணம் நம்ம குடும்பத்திற்கு உதவியாக இருக்கணும். அம்மா அப்பாவுக்கு தேவையா இருக்கலாம், கணவருக்கு உதவியாக இருக்கலாம், குழந்தைகளுக்கு தேவையானது இருக்கலாம். நம்ம சேர்த்து ஏன்னா நம்ம வந்து பொதுவாக செலவு பண்ற ஆளுங்க கிடையாது. 90% ஆஃப் த விமன் செலவு பண்ண மாட்டாங்க. தேவைன்னு ஐயோ பணத்தை செலவு பண்ணிட்டா பிரச்சனை, சேர்த்தி வைப்போம் அப்படின்னு சேர்த்தி வைக்கிற எண்ணம் இருக்கிறவங்க தான் பெண்கள். ஏதோ ஒண்ணு, ஒரு பொன் குழந்தை பிறந்துருச்சுனால, பொண்ணு வேற பிறந்துருச்சு எங்க, அந்த குழந்தை பிறந்து 4 நாள் கூட ஆயிருக்காது, பொன் குழந்தை பிறந்துருச்சு, இப்பவே நகை சேர்த்தி வைக்க தொடங்குனாதான் கல்யாணத்துக்கு நகை சேரும் அப்படின்னு சேர்த்தி வைப்போம். இது உண்டா இல்லையா? எல்லாருமே இதுல வந்து மாற்று சொல்லவே மாட்டோம். சோ ப்ராஸ்பெரிட்டி இருக்கா இல்லையாங்கிற கேள்வி இல்ல. கண்டிப்பாக நம்ம கிட்ட ப்ராஸ்பெரிட்டி இருக்கு. அதனாலதான் நம்மளால சேர்த்து வைக்க முடியுது. நம்ம சேர்த்து வச்சு அந்த சிறு சேமிப்பு அப்படின்னு சொல்றோம், சேவிங்ஸ்ன்னு சொல்றோம். அந்த சேவிங்ஸ் வரும்போது அந்த செல்வ செழிப்புங்கிறது, பேஸ் சக்கராங்கிறது நம்ம கிட்ட அந்த பொருளை கொண்டு வந்து சேர்க்கும். அந்த ஒரு பாட்டு வருவாங்க இல்லைங்களா? அதாவது அதாவது சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ணி அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கண்ணு அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்லைங்களா? ஏன்னா அம்மா தான் பத்திரமா சேர்த்து வைப்பாங்க, எடுத்து வைப்பாங்க. ஏன்னா ஏதோ ஒரு தேவை, ஒரு கல்வி செலவாக இருக்கலாம், இல்ல குடும்பத்துல வந்து ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரலாம், இல்ல வேற ஏதாவது தேவைகள் வரலாம். எதுவாக இருந்தாலும் அது வேணும் அப்படின்னா அம்மா கிட்ட தான் இருக்கும், சேர்த்து வைப்பாங்க. இது வந்து நம்ம எல்லார்கிட்டயுமே இருக்கு. பெண்கள் கிட்ட ரொம்ப ஏழ்மை இருக்கு அப்படின்னா அது குடும்பத்துல நம்ம சொல்றோம் இல்லைங்களா, பிறக்கும் போதே ஏழ்மையாக பிறந்தாலும் அது கர்மாவாக இருக்கலாம். உங்களுடைய சாமர்த்தியத்தை கொண்டு உங்களுடைய கர்மாவை உங்களால மாற்ற முடியும். பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, பணத்தை எப்படி சேர்த்து வைக்கிறதுங்கிறது ஒவ்வொரு பெண்ணும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது வந்து பொதுவாக நம்ம சொல்ற கருத்துக்கள்.